ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பொரி. நம்ம பொரியை வச்சு என்ன செய்ய போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரி எடுத்துருக்கிற இந்த பொரியை வந்து நம்ம தண்ணி உள்ள போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு டைமு. இப்போ வந்து பொரி வடை செய்ய போகிறோம். பொரி வடை எப்படி செய்ய போகிறோன்றது நான் காமிக்கிறேன் வாங்க. இது நல்லா கழுவி ஆகிடுச்சு. நம்ம வந்து தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து பொரியை புளிஞ்சு வச்சோம், தண்ணி இல்லாமல் அது நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு துண்டு இஞ்சி நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொத்தமல்லி. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு போட்டிருக்கிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு. அடுத்தது வந்து சாட் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம வந்து சாட் மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெறும் ஆச்சி பொடி, இது கலருக்காக இது போடுறேன் நான். தனியா பொடியும் ஒரு 1/4 ஸ்பூனு வீட்டில் அரைச்சிது. நம்ம உப்பு இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊற்றக்கூடாது, இதிலே தண்ணி இருக்கும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சும்மா லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது நம்ம ஊற்றிக்கணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. நம்ம வீட்டில் அதேமாரி பொரிங்க நமுத்து போச்சுன்னா இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சைஸ் வந்து பெரிய சைஸும் எடுக்கலாம், மீடியம் சைஸ்லாம். நான் வந்து மீடியம் சைஸ் எடுக்கிறேன். இதை வந்து இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம வந்து கையில் வந்து தட்டிக்கலாம். அப்படின்னா எந்த ஒரு மீடியம் சைஸுக்கு தட்டலாம். இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், நம்ம வடை தட்டி ஆயிடுச்சு. சிம்மில் வைக்கக்கூடாதுன்னா ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. நம்ம சிம்மில் வச்சு போட்டால் அது வந்து உடையாமல் நம்மளுக்கு கரெக்டாக எந்த பக்குவம் போட்டோமோ அந்த பக்குவத்துக்கு வரும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அது நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பலாம்.